Hi all, welcome to Vishain Academy. RRB NTPC யோட அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஸோ டேட் எப்போ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா August 7 ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு September 8 வரைக்கும் அந்த எக்ஸாம் வந்துட்டு போகுது. ஸோ உங்களுக்கு அந்த எக்ஸாம் சென்டர், ஸோ எந்த சிட்டியில் போட்டிருக்காங்க, எந்த டேட் வரப்போகுதுன்றது 10 days ப்ரியாராக வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அண்ட் 4 daysக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் வந்துட்டு வரும். ஸோ இந்த எக்ஸாமோட ஒரு அவுட்லைன் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து 2 இருக்க போகுது. CBT 1 CBT 2 2 இருக்கும். அப்புறம் வந்துட்டு சர்டைன் போஸ்ட்டுக்கு ரிலேட்டடான எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து செக் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் வந்துட்டு நடக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு NTPCயில் இருக்க செலெக்ஷன் ப்ராசஸாக இருக்குது. அண்ட் இதில் வந்து 2 CBT, அதாவது 2 உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்ல. ஸோ ஃபர்ஸ்ட் CBT தான் இப்போ உங்களுக்கு டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகுறீங்களோ அவங்க தான் வந்து CBT 2 வந்து எழுதுவீங்க. இந்த CBT 1ல் வந்துட்டு மொத்தம் மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்னால் உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்துடும். சயின்ஸும் வந்துடும், ஜென்ரல் ஸ்டடீஸும் வந்துடும், உங்களுக்கு கரண்ட் அஃபேர் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளேயே வந்து கவர் ஆகிடும். ஸோ மேக்ஸ்லேருந்து மொத்தமாக 30 கொஸ்டின் 30 மார்க்ஸு, அதே மாதிரி ரீசனிங்லேயும் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ், ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஸ்டின் உங்களுக்கு 40 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ். உங்களுக்கு டைம் வந்து 90 minutes வந்து டைம் இருக்கும். உங்களுக்கு தப்பான ஆன்சருக்கு வந்துட்டு 1/3 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் தப்பாக எழுதிட்டீங்கன்னா கரெக்டாக எழுதின மார்க்லேருந்து 1/3 மார்க் வந்து மைனஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து CBT 1ல். ஸோ இதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்கள CBT 2 எழுத சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் மேக்ஸு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். ஆனால் இங்கே 35 கொஸ்டின் 35 கொஸ்டின் 50 கொஸ்டின். ஸோ கொஸ்டின் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் டைமிங் வந்து அதே டைமிங் தான். 120 கொஸ்டினுக்கும் அதே டைமிங் தான். அண்ட் நெகட்டிவ் மார்க்கும் வந்து 1/3 மார்க் தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸ்லேருந்து என்னென்ன டாபிக்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம், டெசிமல் ஃப்ராக்ஷன், LCM, HCF, ரேஷியோ, பர்சன்டேஜ், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது இல்லாமல் ஆவரேஜ், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்துட்டு கவர் ஆகும். ஸோ மேஜரான டாபிக்ஸ் இதெல்லாம் தான். அதே மாதிரி ரீசனிங். ஸோ ரீசனிங் அனாலஜிலேருந்து ஆல்ஃபபெட் சீரீஸு, கோடிங், டிகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், சிமிலாரிட்டிஸ், ரிலேஷன்ஷிப், அனாலிட்டிக்கல் ரீசனிங், சிலோஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், பசிலு, டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட்டு, டிசிஷன் மேக்கிங், மேப்ஸு, அப்புறம் வந்துட்டு இன்டர்பிரிட்டேஷன், அதாவது டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங்கில் வரும். அண்ட் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்லேருந்து ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் வந்து சயின்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துலேருந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து கேட்க போகிற டாபிக்ஸு. ஸோ உங்களோட எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்ட் எக்ஸாமும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு அட்டென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.